நீ எங்கே போய்விட்டாய்? அல்லி நகரத்தில் இருந்து வந்த திரையுலக பள்ளிக்கூடம் ஒன்று இன்று இடிந்து விட்டதே. உன் பள்ளிக்கூட வாசல் கால வரையறையின்றி மூடப்பட்டு கிடக்கிறதே. உன் மாணவர்களுக்கு நீ தொடர் விடுமுறை அளித்து விட்டாயா? உன் இருக்கையில் அமர்த்தி வைத்து பார்க்க இன்னொரு கலைஞன் இந்த மண்ணில் எப்போது பிறக்கப் போகிறான், எப்போது பிறப்பான்? உன் திரைப்படத்தை பார்த்து கோடம்பாக்கத்தில் ஓடி வந்தவனில் நானும் ஒருவன் ஐயா. இந்த மண்ணில் என் கண்ணுக்கு தெரிந்தே ஒரு சரணாலயம் இன்று கலைந்து விட்டதே. ஒரு சாம்ராஜ்யம் இன்று சரிந்து விட்டதே. தேனியிலிருந்து புறப்பட்டு வந்த தாய் தேனியே, தமிழக திரையரங்குகளில் பூக்காடுகளை மட்டும் நெசவு செய்தவனே, உனக்கு எப்படி வந்தது சாக்காடு? இது கனவு பூக்கள் பூக்காடு என்று தெரிந்தும் அதிலிருந்து நிஜ தேன் துளியை மட்டும் எடுத்து வந்தவனே. நீ சிறுக சிறுக தேனெடுத்து இமயத்திற்கு சென்று நீ தேன்கூடு கட்டியிருக்கலாம். நீ இமயமாக இருந்த போதிலும் கிராமந்தோறும் உள்ள தெருக்களுக்கு சென்று கலைஞனுக்காகவும் சாதிய நோய்களுக்காக மருந்தாய் உண்ணுவதற்காக நீதான் தேன்கூடு கட்டினாய். இன்று நீ கட்டி வைத்த கூடொன்று கலைந்து விட்டதையா. தமிழகத்தில் எத்தனையோ தலை சிறந்த நகரங்கள் இருக்க அல்லி நகரம்தான் தமிழ் திரையுலகுக்கான பள்ளிக்கூடத்தை பெற்றெடுத்து தந்தது. இந்த மண்ணை பெற்ற மண்ணை ஐம்புலனால் விழுந்து முத்தமிட சென்றவனே, நீ எழுந்து வர மாட்டாயா? உன்னை பெற்றெடுத்த மண் வருஷமாய் பிரிந்து கிடந்த வழிக்காக உன் உடலையே இன்று ஒத்தடமாய் கொடுத்தாயோ? யமலோகத்தில் பள்ளிக்கூடம் ஒன்றை திறப்பதற்காக கலைத்தாய் உன்னை யமலோகத்திற்கு விடை கொடுத்து அனுப்பி வைத்தாளோ? யமலோகத்தில் படப்பிடிப்பு நடத்த வேண்டும் என்று யமன் விரும்பி வந்து உன்னை அழைத்து போய்விட்டானோ? அல்லி நகரத்தில் இருந்து வந்த திரையுலக பள்ளிக்கூடமே, உன் இறப்பு யமலோகத்திற்கு வேண்டுமானால் புதிய வரவாக இருக்கலாம். எங்கள் கணக்கில் செலவு வந்து விழுந்து விட்டதையா. தமிழக அரசு திரைப்படத்துறைக்கான தொழில்நுட்ப கட்டிடங்களை இனி கட்டுமேயானால் அதற்கு உன் பெயரை சூட்டினால் உன் கலை புரட்சி இந்த மண்ணில் ஆழங்கடந்து முளை விதையாக கிடக்கும். இந்த தமிழ் கூறும் நல்லுலகம் அந்த மகிழ்ச்சியில் தினம் தினம் தலைத்துவட்டி கொள்ளும். நீ எங்களை விட்டு சென்றதை நினைக்கும் போது விடை கொடுத்து அனுப்பி வைக்க முடியாத அளவு கண்ணீர் துளியும் கவிதையும் வந்து விழுந்த வண்ணமாய் இருக்கிறது. வாரி எடுத்து வைத்துக் கொள்ள வகை தெரியவில்லை ஐயா. என் செய்வோம்? உன் பிரிவுக்கு இணையாய் இந்த மண்ணில் இன்னொன்றை நிரப்பிக் கொள்வதற்கு நாங்கள் என் செய்வோம் ஐயா?